Thank you so much. என்ன படம் பார்த்து வரீங்க? ஸ்வீட் ஹார்ட் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்குங்க. நான் நினச்சதை விட ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஹியூமர் நல்லா ஒர்க்காக இருக்குது, டெக்னிக்கல் ஒர்க் நல்லா இருக்குது, கேமரா, ஆக்டிங், ரைட்டிங், ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கணுங்க, எல்லாரும் பார்க்கணும். செம்மையாக இருந்துச்சுங்க. அவங்க கை தட்டுறது, அவங்க ரசிக்கிறது, அமைதியாக இருக்கிறது, எல்லாத்துலேயுமே ஒரு அழகு இருக்குது. ஸோ இட்ஸ் லவ்லி டு வாட்ச். தேட்டரில் வந்து எல்லாத்தோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய ஃபிலிம் தான். கம்பேக் அந்த படம் இல்லை, அவர் சூப்பராக தான் பண்ணிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான டேக் எடுத்திருக்காரு. அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, ஒவ்வொரு கேரக்டருமே. ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் ரொம்ப ரசிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாருமே பார்த்து. இல்லை, கோபிகா ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எமோஷனுமே ஆஸ் அ ஃபீமேல் நான் ரொம்ப கனெக்ட் பண்ணேன். சின்ன சின்ன டயலாக்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்பேஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தப்போ இல்லை, கம்பேர் பண்ண முடியும்னு சொல்ல முடியல. இது ஒரு ஸ்வீட் ஹார்ட் இஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இட்ஸ் ஓன் ஃபிலிம் தான். ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்டில் இதில் இருக்க கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸாக கண்டிப்பாக இருக்கும். படம் நல்லா இருந்தது. ஒரு குழந்தையோட அருமையை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க டைரக்டரு. நல்ல கேரக்டர். சரஸ்னு ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் அவரோட சித்தப்பா தான். நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நல்லா ட்ரை பண்ணாங்கன்னா அருமையாக படம் ஹிட் ஆகும். இப்போ இந்த படம் நல்லா இருக்குது சார். ஆக்டிங்லாம் கரெக்டாக இருக்குது. டைரக்ஷன் பக்காவாக இருக்குது. ஒரு குழந்தையோட இல்லாமல் இப்போ எவ்வளோ பேர் நல்லா கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைய அனாவசியமாக அபார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி குழந்தையோட அருமை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டருக்கு வாங்க. இந்த வீக்கெண்டில் வந்து ஸ்வீட் ஹார்ட்டோட உங்கள் ஸ்வீட் ஹார்ட்ஸ் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து தேட்டரில் படத்தை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, காமெடி படம்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஒரு மாதிரி லவ் ட்ராமா தான். உங்களுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். ஒரு லவ் வந்து இப்படியும் இருக்கும் ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். எல்லோரும் சொல்லுவாங்க, இதை நிறைய பேர் சொன்னாங்க. ட்ரெய்லர் கட் வந்தப்போ கமெண்டில் நிறையா வந்து லவ்வரு, பேச்சுலரு அந்த மாதிரி போட்டாங்க. லவ்வருக்கும் பேச்சுலருக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தமே இருக்காது. இந்த படம் வேறு விதம், அந்த படம் வேறு விதம். நீங்கள் ஷுவராக படத்தை வந்து பார்க்கலாம். சந்தோஷமாக போவீங்க. உங்களுக்கு வந்து நல்லா இல்லை அப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு போக மாட்டீங்க. ரியோனா இன்னொரு விதமாக பார்க்கலாம். சுனித் அண்ணாவோட டைரக்ஷனில் பக்காவாக வந்திருக்கு ஸ்வீட் ஹார்ட். இந்த வீக்கெண்ட் உங்கள் ஸ்வீட் ஹார்ட்டை கூட்டிகிட்டு வந்து ஸ்வீட் ஹார்ட் படத்தை பாருங்கள். அப்படிலாம் இல்லை, ஃபேமிலியும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி, ஃபீமேல், மேல் எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பிடிக்கும். புரியல. ஜோவும் ஒரு நல்ல படம் தான், ஸ்வீட் ஹார்ட்டும் ஒரு நல்ல படம் தான். ஸோ கம்பேரிசன் வேண்டாம், ரெண்டுமே நல்ல படம் தான். ஸ்வீட் ஹார்ட்டும் நல்ல படம், நீங்கள் கண்டிப்பாக அது பாருங்கள். தேங்க்யூ. நல்லா இருந்தது. எல்லாமே ஈகோ இருக்கும், செல்ஃப் ரெஸ்பெக்ட், அது எல்லாமே வந்து லெவலில் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது, என்ன மாதிரி இருக்கணும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டிரியோ டைப் இருக்குல்ல, இதான் லவ்ன்ட்டு, அது அப்படி கிடையாதுன்றதை நல்லா தெளிவாக சொல்லியிருந்தாங்க. கம்பேர்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ லவ்னா எப்போவுமே ஒரே லவ் தான் இருக்கும். அது அவங்க என்ன மாதிரி என்னென்ன சொல்கிறாங்கன்றதான் வேரியேஷன்ஸ் இருக்குது. அது நல்லாவே காமிச்சிருந்தாங்க. ரெகுலர் லவ் மூவி மாதிரி இல்லாமல், ரெகுலர் பிரேக்கப் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி காமிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸுக்கும் செட் ஆகும். அதுதான் என்னத்துக்கு லவ் கண்டென்ட்னா, இப்போ இருக்க நிறைய லவ்வர்ஸ்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் என்ன லவ்னு தெரியல. ஸோ ஒரு சில விஷயம் தான் லவ்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அது இல்லைன்றதை கிளியராக சொல்லியிருக்காங்க. இதில் 4.5 கிட்ட கொடுக்கலாம். வந்து செம்மையாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. கதை வந்து யூஷுவல் கதை தான், பட் ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேலை காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது. ஆனால் படம் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ரியோ ஆக்டிங் எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. ஓவராலாக அந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல ஒரு மூவி சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பரான படம். நான் வந்து இதில் ரியோ ராஜா அம்மாவை ப்ளே பண்ணியிருக்கேன். அம்மா அண்ட் சன்னோட எமோஷன்ஸும் நல்லா இருக்குது. ஆல் த யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். நடிக்கிறப்போ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். நடிக்கிறத விட அது எடிட் ஆகி பிஜிஎம்எல்ல போட்டு பெரிய படத்தில் ஆடியன்ஸ் கூட பார்க்குறப்போ வேறு லெவலில் இருந்தது. ஆக்சுவலி ரியலி என்ஜாய்ட் அண்ட் ஃபீலிங் வெரி ஓவர்வெல்ம்டு ஃபார் தி கேரக்டர் ஐ பிளேட். ஸோ எல்லோரும் வந்து படம் பாருங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள்.
மேம் ஃபேமிலி மட்டும் எதிர்பார்க்கலாமா இல்லை பசங்களுக்கும் செட் ஆகுமா? எல்லாருக்குமே இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி, நாட் ஓன்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ், இட்ஸ் ஃபார் த ஃபேமிலி. தெர் இஸ் ஃபேமிலி ட்ராமா இஸ் ஆல்சோ தேர். யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு மெசேஜும் இருக்குது, லவ்வும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஒன் ஷுட் வாட்ச் திஸ் மூவி. அந்த டெபியூ டைரக்டர்னு உங்களுக்கு தோணவே தோணாது, அவ்வளோ சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா ஃப்ரேம்ஸும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. யூ ஒன்ட் கெட் போர்ட் எனிவேர். ஸோ நல்லா இருக்கு படம். இந்த படத்தை கம்பேர் பண்ணலாம் வேற படத்தோட இந்த படத்தை No, I don't want to எதிர்பார்க்கலாம்ல. I don't want to compare this padam to any padam. இது வேற அது வேற. Yes, அவ்வளோதான். Every what do you say? Child is a different child, right? You can't compare the children like that. I don't want to compare the movies also. Yeah, thank you. இன்னும் நல்லா இருக்கும். ஸ்டார்டிங் டு எண்டு எல்லாம் நல்லா கனெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, போய் பார்க்கணும் எல்லோரும். அவங்களும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன ஜென்சி மட்டும் இல்லை, எல்லா கிட்ஸுக்கும் எல்லா ஜென்ரேஷனுக்கும் அது கனெக்ட் ஆகும் மாதிரி தான் அவங்க எடுத்துருக்கு. ஆமாம், அப்படி சொல்ல முடியுமா? இது ஒரு யூனிக்கான ஸ்டோரி. ஆனால் எனக்கு பார்த்தா எந்த கனெக்ஷனும் அந்த மூவி மாதிரி அப்படி சொல்ல முடியாது இல்லையா. மூவி யூனிக்கானு இருக்குது. ஒப்வியஸ்லி அதுதான் எல்லாரும் போய் பார்க்கணும் அந்த படம். மியூசிக்கும் நல்ல யுவன் சார் தானே, ஒப்வியஸ்லி மியூசிக் நல்லா இருக்கு. மெயினாக அந்த படம் எப்படி பசங்க மட்டுமே டார்கெட் பண்ணி எடுத்துருக்கீங்களா இல்லை ஃபேமிலிக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க? எல்லாருக்கும் பிடிக்க மாதிரி தான் எடுத்துருக்குது. நல்ல மோரல் ஸ்டோரி இருக்குது, அது போய் பார்த்தா தெரியல. ஏன்னா ஃபுல்லாக லவ் கண்டென்ட்டாக இருக்குது இல்லை, அதனால தான். இல்லை லவ்னு இருந்து அதுதான் நான் சொன்னேன், எல்லா ஜென்ரேஷனுக்கும் அது கனெக்ட் ஆக மாதிரி தான் இருக்குது அந்த படம். நல்லா இருக்கும், போய் பார்க்க. 10 எவ்வளோ மேம் தரலாம் ஸ்டார் ரேட்டிங்? எனக்கு அது 5 out of 5 தான். ஓகே, பை.